ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கடல் ராசா நாட் 7. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆழ்கடலில் ஒரு தூண்டி அழைக்கிறோம் மக்களே, பிளாஸ்டிக் பொம்மை தூண்டி. அதில் ஒரு பெரிய மயில் கோலா மீன் ஒன்று மாட்டிருக்கு பார்த்துக்கிடுங்க. ஆமாம், அதை எப்படி வாங்குகிறோம் அப்படின்னு பாருங்கள். ரொம்பவே கஷ்டப்பட்டு வாங்குவோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் போட்டு விடுங்க மக்களே. நம்ம கம்பெனி போட்டு 2 போட்டு பெறத்தே தான் ஓடி வரும் நம்ம கூட. பார்த்துக்கிடுங்க. இது பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் பொம்மை தூண்டியை நம்ம அந்த தண்ணியில் விட்றோமா, இதுதான் மக்களே ஒரு தும்பும் அந்த பிளாஸ்டிக் பொம்மை தூண்டியும் தண்ணிக்குள்ளே போடுவோம் மக்களே. போட்டு போய்கிட்டே தான் இருக்கும். இது வந்து ஒரு பிளாஸ்டிக் மீன் மாதிரியே ஓடி வரும். இது வந்து ஒரு பிளாஸ்டிக் தான், ஆனால் இதை பார்த்தா ஒரு மீன் மாதிரி ஓடி வந்துக்கிட்டே இருக்கும். இதை பார்த்து ஏதாவது பெரிய மீன் அதை பிடிக்கும்போதுங்க அப்படி பிடிக்கும்போது தான் நம்ம ஓடி வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு மீன் அடித்து கட்டை வெளியே தட்டி போயிட்டு மக்களே. நம்ம அப்படி போட்ட திருப்பி அதை எடுத்தோம். நாங்கள் அதை போட்ட திருப்பி எடுத்து மறுபடியும் பார்த்தோம், அதில் மீன் கிடந்துச்சு. மீன் தட்டி போகலை, மீன் அப்படியே கிடந்துச்சு. அதோட சரின்னு அப்படியே மாற்றி மாற்றி வாங்கினாங்க. ஆமாம், அது ரொம்பவே பொறுத்துக்கிட்டே இருந்துச்சு. அத்து போயிடும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் பரவாயில்ல, எப்படி நாங்கள் உள்ளே தூக்கிட்டோம் மக்களே. பார்த்துங்க, அந்த மீன் வருது தெரியுதுங்களா? பார்த்துங்க, இதான் அந்த மீன், பெரிய மீன். இதை வந்து நாங்கள் மயில் கோலா அப்படின்னு சொல்லுவோம் மக்களே. மயில் கோலா ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். அது நம்ம டிரைவர் தான் அதை தூண்டியை வாங்குகிறாங்க. பார்த்துங்க, நல்ல பரலாத சைஸ் தான். இந்த மாதிரி நாங்கள் ஆழ்கடலில் ஓடும்போது ஓடி வரும்போது எப்போதுமே தூண்டி போட்டிருப்போம் மக்களே. தூண்டியை போட்டு இந்த மாதிரி மீன்கள்லாம் பிடிப்போம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் போட்டுவிடுங்க மக்களே. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நிறைய வீடியோ வச்சுருக்கோம். போடுறதுக்கு தான் நமக்கு ஆள் கிடையாது, நான் ஒரு ஆள் தான். ஓகே, பாய். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நம்ம அந்த தூண்டி கையில் குத்திடக்கூடாது பார்த்துங்க, ரொம்பவே கஷ்டம். அதனால் பார்த்து நைஸாக தான் தட்டுவாங்க. இது எல்லாம் நம்ம கம்பெனி போட்டு தான் பெறத்தையும் முன்னாடியும் ஓடி வந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த வீடியோ பார்க்குற மக்கள் ஒவ்வொரு லைக்காவது போட்டு போங்க எனக்காண்டி.